இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். மிகவும் ஹெல்த்தியான சுவையான கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்கு 5-6 படி கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்துக்கலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துட்டுருக்கேன். முதல்ல வெள்ளை எள்ளை வந்து நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகும். அதனால் அதோடு சேர்த்து இதையும் போட்டு வறுத்தோன்னா கருகி போயிடும். அதனால் முதல்ல நம்ம தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு வந்து ஆப்ஷனல் தான், இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்காதுன்னா சேர்க்க வேண்டாம். இப்போது எள்ளு நல்லா கலர் மாறி இருக்குது, பொரியவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை வேறு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போது அடுத்ததாக உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை லேசாக சூடு ஏறினா போதும். இப்போ மிளகு, தனியா 2யும் ஒன்றா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். தனியாலாம் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்தா போதும். இப்போது தனியா, மிளகு இதெல்லாம் லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை சேர்க்கலாம். இதில் லேசாக சூடு ஏறினா போதும். ஜீரகத்தை ரொம்ப வறுக்கக்கூடாது. இப்போ இதை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் வானொலி சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கலாம். வானொலியில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி மிளகாய் வறுக்கும்போது எண்ணெய் சேர்த்து வறுத்தோம்னா நெடி வராது. இப்போது மிளகாய் வறுத்தாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே புளியை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா பவுடராக ஆகும். புளியில் நல்லா சூடு ஏறினப்புறம் அதையும் எடுத்துடலாம். வறுத்து வச்ச சாமானெல்லாம் ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இதில் கருவேப்பிலையை வறுத்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் விட குறைச்சி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா முறுமுறுப்பாக ஆற வரைக்கும் நிதானமாக வறுத்து விடணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா கருவேப்பிலையும் சரிசமமாக வறுக்கணும். இதை வந்து நம்ம சரியாக வறுக்கலைன்னா இதில் ஈரத்தன்மை இருந்ததுன்னா பவுடர் சரியாக கிடைக்காது, நமக்கு சக்கையாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வறுத்துருக்கேன். இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை வேறு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருக்கேன். வறுத்து வச்ச சாமான் எல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொரப்பாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காலத்தில் பொல்யூஷன் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால தலைமுடி ரொம்ப கொட்டுறது எல்லாருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது தலைமுடி வளர்கிறதுக்கு, கருமையாக இருக்கிறதுக்கு. அதனால இதை அடிக்கடி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை சூடான சாதத்தில் நெய் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.